ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உனக்காக அனுப்பிய புதையலை தொட்டு விட்டாய்தானே? அப்புறம் என்ன, இன்னையோட உன்னுடைய எல்லா பண கஷ்டங்களும் தீர்ந்து போகும். இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன் வெற்றிக்கு வழிகாட்டி உன் வாழ்க்கைக்கு தேவையான வலிமையை கொடுத்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தரப்போறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மரத்தின் ஆணிவேராக எல்லாராலையும் இருந்துட முடியாது. உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் அந்த ஆலமரத்தை தாங்கும் ஆணிவேராக நீ இருக்க. எல்லாருக்கும் அவங்க தேவையை செஞ்சு கொடுக்கணும், எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு என் அன்பு பிள்ளையான நீ ஆசைப்படும் போது உன் ஆசைக்கு குறுக்கா நான் ஒருபோதும் நிற்க மாட்டேன். இந்த உலகம் எப்படி இருந்தாலும் நீ நல்ல பிள்ளையா, நல்லதை நினைக்கக்கூடிய குணத்தோடையும் மனசோடையும் இருக்கும்போது அதற்கேற்ற வகையில் நானும் உனக்கு நிச்சயமா நன்மையை செய்தே தீருவேன் என் செல்லமே. நீ வாழ்க்கையில ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்துல சந்திக்கிற. ஒவ்வொருத்தரும் உன் வாழ்க்கையில அவங்க பங்குக்கு எதையாவது செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. அவங்க நல்லது செஞ்சாலும் கெட்டது செய்தாலும் கூட உதிரும் இலையாக நீ இல்லாமல் வளரும் செடியாக தண்டாக வேறாக நீ இருக்கணும். அனுபவம் தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு அத்தனையையும் தாங்கிக்கிட்டு வாழ்க்கையில வளர்ச்சி பெற தயாராகு. யார் உன்னை விட்டு போனாலும் எது உன்னை விட்டு விலகினாலும் நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக ஆலமரமாக பக்கபலமாக உன்னை பாதுகாத்து நிற்பேன். நீ எப்போதும் நம்பிக்கையோட நல்ல பிள்ளையாக இரு. நீ எனக்காக என்னென்ன செய்யலாம் நினைச்சியோ அது அத்தனையையும் பல மடங்காக இந்த வராகி அம்மா உனக்காக செஞ்சு கொடுப்பேன். உதாரணத்துக்கு, எனக்காக நீ விளக்கு ஏத்துனா அந்த விளக்கின் ஒளியை உன் வாழ்க்கைக்கு பிரகாசமா மாத்தி காட்டுவேன். எனக்கு பிடிக்கும்னு ஏதாவது ஒரு சின்னதை நீ செஞ்சாலும் உனக்கு பிடிச்சதை பல மடங்காக நான் செஞ்சு கொடுப்பேன். இது ஒன்றும் ஒப்பந்தம் இல்லை, உடன்பாடும் இல்லை. இருந்தாலும் என் செல்ல பிள்ளையான நீ அம்மாவுக்கு பிடிக்கும்னு இவ்வளோ யோசிக்கும் போது என் செல்ல குழந்தையான உனக்கு என்ன பிடிக்கும்னு நான் யோசிக்கணும் அல்லவா? உன் மனசுல இருக்கிற ஆசைகளையும் உன்னுடைய நம்பிக்கைகளையும் நினைவாக்கி நிஜமாக்கி உன் வாழ்க்கையை நல்லபடியா நடத்தி கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா தயாரா இருக்கேன். நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிடாதே. உன் வாழ்க்கையில என் அருளால இனி பல அற்புதங்கள் நிகழும். உன்னுடைய விரதமோ வேண்டுதலோ எதுவாக இருந்தாலும் இந்த வராகி அம்மாவே உனக்காக அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே. வாழ்க்கைனா எப்போதும் இன்பமயமாக சந்தோஷமும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் மட்டுமே இருந்திராது. வாழ்க்கையில பல தடைகள் வரும். சில பேர் உன்னுடைய சொத்தையோ உன்னுடைய வெற்றியவோ உன் வாழ்க்கையவோ அல்லது நல்ல விஷயங்களையோ கூட உன்கிட்ட இருந்து தட்டி பறிக்கவும் ஏமாற்றவும் முயற்சி செய்வாங்க. ஆனா என்ன நடந்தாலும் இது எல்லாமே சோதனைகள் தான் நினச்சிக்கிட்டு நீ பயப்படாம தைரியமா துணிஞ்சு நிற்கணும் என் செல்லமே. முன்னால வச்ச கால பின்னால நீ எடுக்கவே கூடாது. என்ன மனசுல நினச்சிக்கிட்டு நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு போனீனா இந்த வராகி அம்மா உனக்கான பலனை மிக பெரிய அளவில் கொடுப்பேன். உன் வாழ்க்கையில வெற்றி கிடைப்பதற்கும் உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல பலன் உண்டாகுவதற்கும் நீ எப்போதும் துணிவோடும் மன உறுதியோடும் இரு. அதுதான் உன்னை உயர்த்தக்கூடிய விஷயங்களாக இருக்கு. உன் வாழ்க்கை பாதையில உனக்கான ஒளியை தருவதற்கு நான் இருக்கும்போது, உனக்கு வழிகாட்டியாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து உன்னை வழி நடத்துறேன். நீ உன் மனசை வேற எந்த திசையிலும் திசை திருப்பி கொள்ளாமல் தைரியமா நம்பிக்கையோட நல்லதே நடக்கும்ன்ற எண்ணத்தோட இரு. உன் ஆற்றலை உயர்த்திக்கொள். தேவையில்லாம அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிட வேணாம். உன் எண்ணங்களையும் உணர்வுகளையும் செய்கைகளையும் கூட நேர்மறையாக மாத்திக்கிட்டு எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும்னு நம்பு. மற்றவங்க என்ன செய்றாங்க, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தி கவலைப்படாம உன் பாதையிலேயே நீ கவனம் செலுத்தணும். அப்படி செய்யும் போது உன் வாழ்க்கையில உயர்வு தானாகவே வந்துவிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையின் சில பாடங்களை நீ உனக்காக கத்துக்கிட்டு தான் ஆகணும். யாருக்காகவும் உன் நேரத்தையும் உன் மனசையும் வீணாக்காத. ஏன்னா மற்றவங்க நல்லதை செய்யறதை விட துரோகமும் கெடுதலும் நிறைய செய்வாங்க. அவங்க அப்படி செஞ்சிட்டாங்களே நினைச்சு யோசிச்சு நேரத்தை வீணாக்கி
மனசையும் போட்டு குழப்பிக்கிட்டு மனசை உலட்டிக்கிட்டு உடம்ப கெடுத்துக்க வேண்டாமேன் செல்லமே. யார் என்ன செய்தாலும் துரோகமோ நம்பிக்கை துரோகமோ எதை செய்தாலும் நீ துயரத்தில் மூழ்க வேண்டாம். ஏன்னா அவங்க உனக்கு என்ன கஷ்டத்தையும் கெடுதலையும் கொடுத்தாலும் அது உன் வாழ்க்கைக்கான முடிவு கிடையாது. அது எல்லாமே ஒரு அனுபவம்னு ஏற்றுக்கிட்டு கடந்து வர தயாராகு. உன் வலியையும் வேதனையையும் ஆற்றலாக மாற்றி உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொடுப்பேன். நீ எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு உண்மையையும் தைரியத்தையும் உனக்குள் நிலைநிறுத்து. நீ யோசித்து செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி உண்டாகும். உன்னுடைய திறனும் நேர்மையும் அதிகரிக்கும்படி இந்த வராகி அம்மாவே உனக்கு துணையாக இருப்பேன். மென்மேலும் உன்னை உயர்த்தி என் அருளால் உனக்கான நல்ல வழியை காட்டுறேன். நீ என்னை நம்பும்போது இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. இந்த உலகம் உன்னை உயர்வடைய செய்வதற்காகவே சந்தோஷத்தையும் சோகத்தையும் அனுப்புது. ஆனால் அதை புரிஞ்சுக்காம சோகத்தை உனக்கான தண்டனை நீ நினச்சிக்க வேணாம். உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி உனக்கான அருளை அள்ளித்தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் உனக்குள் மறைந்திருக்கும் வலிமையை வெளிப்படுத்தும் சாவிங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போதுமே உன் கடமைகளை நீ மகிழ்ச்சியோடும் அன்போடும் செய்யும் போது உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சி தானாகவே வந்துவிடும் என் செல்லமே. எந்த துன்பமும் உன்னை செதுக்க முடியாது. எல்லா துன்பமும் உன்னை சிதைக்க விடாம உன்னை அழிக்க விடாம உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா செஞ்சு தருவேன். நீயும் நல்ல நல்ல செயல்களை செய்யக்கூடிய செல்ல பிள்ளையாக அமைதியோட நம்பிக்கையோட உனக்கான வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கிறதால இனி எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். ரொம்ப நாளா இந்த பண கஷ்டம்தானே பெரும் கஷ்டமா உன் வாழ்க்கையில் பெரும் பிரச்சனையாக உன்னை ஆட்டி படைச்சிக்கிட்டே இருந்தது. இப்போது அது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை இந்த வராகி அம்மா கொடுக்குறேன். உனக்கான உண்மையான உயர்வை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெற செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. எப்போதும் என் அருள் உனக்கு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை தான் உன்னுடைய தெய்வீக சக்தி. அந்த தெய்வீக சக்தியை நம்பி முன்னேறு. மற்றவங்களை விட 100 மடங்கு மேலான ஆற்றலும் திறமையும் உனக்குள்ள ஒளிஞ்சு கிடக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் ஒழுக்கத்துக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மாவே உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். தேவையற்ற மாயைகளில் விழுந்து நீ வணங்கிட வேண்டாமே செல்லமே. மாயையும் பொய்யான விஷயங்களும் உன்னை அதை நோக்கி கவர்ந்து இழுக்கும். நீ தான் அதுக்குள்ள மாட்டிக்காம அதை போய் முழுசா நம்பி உழுந்துடாம தைரியமா தனியா உனக்கான வாழ்க்கையை சிறப்பாக வாழணும். நீ நடந்து போகிற ஒவ்வொரு பாதையிலும் என் அருளால் உனக்கான நல்லது நடக்கும்படியும் நீ ஆசைப்பட்டதே கிடைக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். நீ போகும் பாதை உனக்கு வெற்றியை தரக்கூடிய பாதையாக மாறப்போகுது. இனிமே உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் உன் வாழ்க்கையின் வடிவத்தை உருவாக்கும் என் செல்லமே. நீ விதைக்கிற எண்ணங்கள் எல்லாம் உன் எதிர்காலத்தின் பலனாக உனக்கே திரும்ப வரும். விதையை போட்டால் அது மரமாக வளர்ந்து கனியை கொடுத்தாதானே சந்தோஷம். அதே போலதான் நீ செய்கிற நல்ல செயல்களுக்கும் நான் அதற்கான பலனை மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பேன். ஒவ்வொரு நொடியையும் அர்த்தமுள்ள செயலாக மாற்று. சோம்பல், பயம், சந்தேகம்னு இது எதுவுமே உனக்கு வேண்டாம் என் செல்லமே. நீ உறுதியான நம்பிக்கையோட நல்ல எண்ணத்தோட இருந்தீனா இந்த வராகி அம்மாவே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான ஒளியை தருவேன். உன்னுடைய முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் சிறப்பாய் நடத்தி தர வேண்டியது என்னுடைய கடமை. தினமும் காலையில் எந்திரிக்கும் போதே வராகி அம்மாவுக்கு நன்றி, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லிக்கிட்டே உன் மனதை சுத்தமாக்கு. உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளும் குழப்பங்களும் மாயையாக மறைந்து உன்னை விட்டு விலகி போயிடும். கவலைகளையும் குழப்பங்களையும் பயத்தையும் போக்கக்கூடிய சக்தி உனக்குள்ளதான் இருக்குதுன்றதை நீ உணர்ந்து கொள்ளணும் என் செல்லமே. நீ போகும் பாதையை தெளிவாக்கி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. எல்லா பிரச்சனைகளையும் உடைத்தெறிந்து
உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். இனிமே உனக்கான நல்லது மட்டுமே நடக்கும்னு நம்பு. உன் மனசுல உற்சாகமும் நம்பிக்கையும் அமைதியும் இருக்கும்போது என்ன நடந்தாலும் நடப்பதை சந்தோஷமா ஏத்துக்க கத்துக்கோ. இந்த நாள் என் அருளால் உனக்கு சிறப்பான நாளாக நிச்சயமாக இருக்கும். உன் வாழ்க்கையில உனக்கு தேவையானது அனைத்தையும் நானே தருவேன்.